படையாண்ட மாவீரா திரைப்பட பாடல்கள் மற்றும் முன்னோட்ட வெளியீட்டிற்கு வந்திருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற அவர்கள் மீது நானும் என் மீது அவர்களும் பேரன்பும் பெரும்பாசமும் கொண்டிருக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய உறவுகள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போலவே ஒரு பக்கம் என் திரைத்துறையையும் என் திரை குடும்பத்தையும் நேசிக்கிற எனது மனதுக்கு பிரியப்பட்ட பேரன்பு கொண்ட மேடையிலேயும் மேடைக்கு கீழேயும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நெகிழ்ந்த நன்றியும் வணக்கமும். இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு. உண்மையிலே ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணுமே ஒழிய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன். ஆனாலும் கூட சில விடயங்களை இங்கே நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த படைப்பு விகே ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது நெய்வேலியில் தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிய வழக்கு, வம்பு, சண்டை, எந்த மூலையில் எது நடந்தாலும், நீட்டுக்கான போராட்டமா, அனிதா வீட்டில் வழக்கு, காவேரி பிரச்சனையா, கத்திப்பாரா பாலம், மீனவர் பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, கன்னியாகுமரிக்கு ஓடுறது, ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது, அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்தில் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அல்லது களத்திலே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுறது, புழல். இப்படியே இருந்தால் எப்படி? சந்தனக்காடு போல் ஒரு படைப்பு எடுத்துட்டு எப்படி போய் எப்பப்போ முடங்கிறதுங்கிறது சரியானதல்ல அப்படின்னு என் மேலே அக்கறை கொண்டு ஐயா கிரியாடக் பாஸ்கர், ஐயா உமாதேவன், சகோதரர் குரல் அமுதன், ஐயா நீலமேகம், இப்படி எண்ணற்றவர்கள், இங்கே மருத்துவர் மோகன சுந்தரம் ஐயா, இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படைப்பு செய்யலாம் அப்படின்னு அது அங்கே உருவாகி, அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நிற்கும்போது, ஏன்னா மகிழ்ச்சி படம் எடுக்கும்போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர், என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்கே இருக்காங்க. தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது இந்த படைப்பு செஞ்சோம். இந்த படைப்பு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிலிர்ப்பை முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. படம் பார்த்ததுக்கு பிறகு படம் முடியும் போது இந்த மண்ணில் மட்டும் இல்லை, பார்க்கிற ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும். நான் அதை உறுதியாக சொல்கிறேன். 30 கலைஞர்கள், பின்னணி குரல் கொடுக்குற கலைஞர்கள், பெண்கள் ஒரு 10-12 பேர், இளைஞர்கள், குழந்தைங்க, பெரியவங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டு குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்கில். அப்போ வந்தவங்க அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டம் கத்துறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரும் கூட்டம், அந்த பெரும் செலவு, அதில் தான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். படத்தில் நடந்த சண்டையை விட நேரில் எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தர் சாயும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்கிறதும் அரவணைக்கிறதும் உச்சி முகர்கிறதுங்கிறதும் இந்த படைப்பில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. அதான் அந்த 30 கலைஞர்கள் ஒரு அறைக்குள்ள உட்காந்து கூட்டத்தில் கத்துறாங்க. அங்கங்கே காட்சி, கத்துறது, அழுவுறது, கோஷம் போடுறது, அப்படி இருந்தது. ஒரு கட்டம் நெருங்க நெருங்க காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்குள்ளே முடிக்கணுன்றது திட்டம். ஆனால் அது 7-8ன்னு அப்படி தாண்டி போகுது, அடுத்த கால் ஷீட்டுக்கு போகுது. அப்போ ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத அவங்க, ஏங்க அந்த ஒரு சீனை முழுசாக காட்டுங்களேங்க, ஏங்க அங்கே கத்தி விட்டு அப்புறம் கடைசியாக காட்சி முடியும் போது அது சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த காட்சியை பார்க்கணுமா பாருங்கள் அப்படின்னு பார்க்க விட்டேன். இறுதிக்கட்ட காட்சி, இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில்
ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னது போல நூற்றுக்கணக்கான கோடிகள் இல்லை, இந்த உலகம் அதிர்ந்து போகும். வேற 5000 ரூபாய்க்கு கூட கழுத்தறுத்து கொலை பண்ற கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்தில் 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில தன்னுடைய இடது காலால எட்டி உதைத்தவன் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்கள். அவன் சாதியாக இருக்கிறான், மதமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, இல்லை வேற்று மொழியாக இருக்கிறான், மனிதனாக இருந்தாலே போதும். அந்த 30 பேரும் அந்த இறுதிக்கட்ட காட்சிய மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இன்ஜினியர் பாரி அப்படின்னு இந்த 4 ஃப்ரேம்ஸ் இந்த குரல் பதிவு தளம், அங்க ஒரு அறைக்குள்ள 30 பேரும் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன அறை தான். நாங்க 2 பேரும் இங்க அந்த பொறியாளர் அறையில் இருக்கோம். அந்த காட்சி போகுது, பாக்குறீங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இறுதிக்கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை, ஏன்னா இவங்க தினம் திரையை பார்க்குறவங்க. இந்த அவனுக்கு நீ பேசு, இவனுக்கு கத்து, இவனுக்கு திட்டு நீனு அப்படின்னு. அப்ப தினம் பார்க்குறவங்க அவங்களுக்கு வேற அது ஒரு பெரிய மரத்து போயிருக்கும். அப்ப நீங்க அந்த இறுதிக்கட்ட காட்சியை பார்க்க போடுங்க அப்படின்னாங்க. நடக்குது, இறுதிக்கட்ட காட்சி போகுது. அறையில் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், பொறியாளர் நானும். காட்டுறாரு, ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த அறையை இந்த அறையை தடுக்கிறது, ஏன்னா இங்கேருந்து சொல்கிறதுக்கு. ஒரு அம்மா குனிஞ்சு அழுதுச்சு, இன்னொரு அம்மா சேலை எடுத்து, இன்னொரு அம்மா திரும்பிச்சு, ஒரு பையன் கரிச்சு இப்போ வருவனான் குடிஞ்சு இவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார், பாரு சார் பாரு சார். இதெல்லாம் இறுதிக்கட்ட காட்சியினுடைய. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிர்ப்பு, நெருப்பு, தகிப்பு, படம் பூரா அப்படிதான். ஆனால் அந்த இறுதிக்கட்ட காட்சி அது சொல்லு சார், அந்த பாரு சார், அந்த பையன் அந்த அந்த நிற்கிறான் பாரு சார், நின்று பார்க்குறான். பாடல் அந்த முடிஞ்சுது. எள்ளுவய பூக்களையே எப்படி ஒரு பாடலோ, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இதுல வீரப்படையாண்ட வீரா வெற்றிக்கு பிறந்த தீரா அப்படின்னு அந்த பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவன் மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல். அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது, காட்சியா முடியும் போது அந்த ஒரே அழுகை சத்தம், கதறல் சத்தம் எனக்கு எனக்கு வெளவெளத்து போச்சு. ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால் ஏதாவது ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையன் எந்திரிச்சு, எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அந்த அந்த பொறியாளர் அறைக்கு 30 பேர் வர முடியாது, ஏன்னா சின்ன அறை. நீங்கள் இங்கே வரீங்களா, நாங்கள் வரட்டுமான்னு கேட்குறாங்க. கண்ணை தொடச்சிட்டு, இல்லை இல்லை நான் வரேன்னு இப்படி வெளியில் போகிறேன். நான் போகிறதுக்குள்ளே 30 பேர் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுததுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறது மட்டுமே நான் நினைக்கல. ஒருத்தன் அறம் கொண்டு வீரம் கொண்டு நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறதுனால தான் அந்த கதறலும் அந்த அழுகையும். இல்லைன்னா வராது, வரவே வராது. ஆக நான் இந்த படம் வெற்றி படங்கிறது இல்லை, எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. இன்னொன்று, என் மனது நெருங்கிய எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நிச்சயமா அவங்க என்னை வளர்த்துணுன்னு நினைப்பாங்க. ஒரு படைப்பை எடுத்துட்டு ஒரு படைப்பாளி கெஞ்சவே கூடாது. உரிமை வேற, எப்படியாவது பாருங்க, எப்படியாவது வெற்றி அடையுங்க. நீங்க வெற்றி அடைய வைக்கிறதுக்கான தரமும் தகுதியும் அறமும் நேர்மையும் உண்மையும் அந்த படைப்புல இருக்குன்னா உலகத்துல யாராலையும் அந்த வெற்றியை தடுக்கவே முடியாது. இந்த படைப்பினுடைய வெற்றிங்கிறது அது நான் இவ்வளவு காலம் போராடினேன், எல்லாரும் தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடும்போது தான் இழுத்து பிடிச்சி என்னை நிறுத்தி இடையில என்னுடைய போராட்டம் குறைவாக இருக்கும். அப்படி இருந்தும் பரந்தூருக்கு போயிட்டேன். போய் அங்கே உண்டில்லைன்னு பண்ணிவிட்டேன். வந்த உடனே பெரிய ரைடு இவங்க தான், யாருக்குன்னு அடங்குற ஆள் இல்லை. ஆனால் பணம் போட்டவர்கள் சொல்லும்போது நான் யோசித்தேன், இந்த படைப்பு படையாண்ட மாவீரனுடைய வெற்றி. அதாவது நான் சந்தனக்காடு எடுத்தேன், ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவன் ஆட்சியாளனா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம்,
காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டு மிராண்டி வேட்டை வெறும் மான மயில மட்டும் அடிச்சு திங்கல. எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு நூற்றுக்கணக்கான பேர் அந்த காவிரி ஆத்துல தூக்கி போட்ட அந்த காட்டு மிராண்டிகள், அவன் தேவாரமாக இருக்கட்டும் இல்லை எண்ணற்ற அதிகாரிகளா இருக்கட்டும், உரிச்சு எரிச்சு சாம்பலாக்குன அந்த படைப்புல. ஏன்னா என் மொழியை பேசுகிற, என் இனத்தை சார்ந்த அல்லது என் மண்ணில் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்து முன்னாடி தலகுனையிலும் தான் நான் சந்தனக்காடு எடுத்தேன். அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. முந்திரிக்காடு, ஒரு நிலமும் ஒரு இனமும் அழிக்கப்பட்ட வரலாறு இது. அந்த பின்புலத்தை பாருங்க. இந்த படம் பேசும், இந்த படம் அடிக்கும், இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த கேள்வியும் வேள்வியும் பதில் சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்க முடியாது, ஆள் இல்லை. ஆனால் அறம் பேசியதுனால், இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்கள் பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றில் முடியாதுட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனால் நான் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும்போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்தில் போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆமா, இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு, வீர வரலாறு. அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை. எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடு வெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்லை, வீரப்பன் வன்னியர். ஆட்டோ சங்கர் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படலை. அனிதா வீட்டில் போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்ன சாதியா பார்க்கப்படலை. தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட்டெடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல. தூத்துக்குடியில 4 என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை 6 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். அப்ப கூட என்ன சாதியா பார்க்கல. ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது, அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரம், அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி, அவன் வேற ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனையோ பேரை செதைச்சி வன்புணர்ச்சி செஞ்சு 3 நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ன நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டு மிராண்டினுடைய சாதியை நான் சொல்லலை. ஏன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதி நான். அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது. ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேரை வச்சு, இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்குடைய சின்னத்தை அங்க பொறுத்து இன்னைக்கு அதை அவமானப்படுத்தின நிலையில ஏன் இது தவறு? ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்லாம் என் காது செவிடாகிற அளவுக்கு நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரன், ஒரு ஊடகவியலாளன்,
நீ செஞ்சது தப்பு, கௌதமன் கேட்டதில் என்ன குறை அப்படின்னு அந்த இயக்குனர்கிட்ட கேட்டபோது, ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே, ரவுடி தானே, ஏன் உங்க கௌதமன் சந்தனக்காடு எடுத்தாருல்ல, அவனுடைய வரலாறு எடுக்கட்டும், சொல்லட்டும். சொன்னபோது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா என் இனத்தை பார்த்து, என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சபை வரைக்கும் போய் 3 முறை நின்னா, நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில் கரைப்படுத்தும் போது, அந்த சமூகத்தில் பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது, ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிறது மட்டும் இல்ல காரணம். நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசினதில்லை, இப்பவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ் சமூகத்தின் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மூத்த குடியில பெருங்குடி வன்னியர் குடி. அது பெருமைக்கோ தம்பட்டமாக சொல்றது இல்லை. அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக அந்த 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 தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது, ஒரு மாடு ஆடு நாய்கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சுன்னா ஐயோ சாரி அப்படின்றோம். நம்ம ஒரு பொருள் மேல கையப்பட்டா தொட்டு கும்பிடுறோம். ஒரு சமூகமே கதறுது, தப்புங்குது. ஆமா நான் சொல்லுவேன், உன்னால என்ன செய்ய முடியும், ஆமா அப்படின்னு. என்ன திமிரு, என்ன அகங்காரம். இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு, அந்த காட்டுமிராண்டிகள் சிதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பைங்க போட்டு இதே இடத்துல நான் பேசினேன். நாங்க பேசினதுக்கு அப்புறமா அதே திமிரு, அதே கொக்கரிப்பு. அப்ப நான் சொல்றது, உனக்கு எதிரின்னா அந்த சமூகத்தின் தலைவர்னா, உனக்கு ஆளுமை இருக்குன்னா, ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் மோது. ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக, இனத்துக்காக எல்லாரும் நிற்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும், இந்த இனத்துல எந்த ஒரு சாதியும் பெருசாதி இல்லை, உயர்ந்த சாதி இல்லை, எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும், அந்த சமூகம் நான் எதுக்குடா தமிழுக்கு நிக்கணும், நான் எதுக்கு இனத்துக்கு நிக்கணும், நான் ஏன் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு, உனக்கு என்ன அறம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஆள் நீ தமிழனே இல்ல, என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன். நீ எங்கேயோ ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற. அப்ப ஒரு இதுல இருக்கிற அரசியல் என்னன்னா, நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவனியாபுரத்துல வாடிவாசல்ல போய் நின்று ரத்தம் சிந்தி போறான்னா, வெறும் மாடு மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல, அந்த இடத்தை தான் பார்க்கணும். மாட்டோட விளையாடுறது நம்மளுடைய மரபு. ஏன் நெஞ்சு, ஏன் ரத்தம், ஏன் மாடு குத்துனா ஏன் வயிறு தான் தெரியுது. எந்த மாடு செத்ததா சரித்திரம் இல்ல. உனக்கு ஏன் பயம்? சிங்கத்தோட விளையாட முடியுமான்னு கேள்வி கேட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதில் சொல்றதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கும் தான் நான் அவனியாபுரம் வாடிவாசல்ல நின்னேன். ஏன்னா நீங்க ஜெர்சி மாடு வந்துடும். இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் அதனுடைய மூத்திரமும் அதனுடைய சாணமும் தான். அந்த இயற்கை மாடு அந்த பால் கறந்தா தான், அந்த பாலை குடிச்சா தான் அறிவுள்ள பிள்ளைகள் வளரும். இல்லாட்டினா மாடும் பன்றியும் சேர்ந்த ஒரு இனத்திலிருந்து பாலை குடிச்சா என்ன ஆகும்? அப்ப என் இனம், என் நிலமும் அழிக்கப்படுது, என் இனமும் மலடாக்கப்படுது, என் நிலமும் மலடாக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்தை புகுத்தி அப்படி வந்துட்டு இருக்கும் போது, இதுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்ச்சியை பார்க்கும்போது தான் அடிச்சு உதச்சி இந்த மண்ணுல மீண்டும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடந்தே தீரணும்னு தான் நான் போய் வாடி வாசல்ல நின்னது. அவன் அடி சாதா தொப்பியை கழித்து இரும்பு தொப்பியோட வரும்போதும் நெஞ்ச நிமித்திட்டு போய் நின்னது, ரத்தம் சிந்தும் போது கூட சீறி பாஞ்சதுங்கிறது திமிரு இல்ல, வேற வழி இல்லை. அப்ப தமிழ் சமூகத்துல எழுச்சியோட ஒரு நிக்கிற எந்த இனமாக இருந்தாலும், அது 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 சின்ன சமூகமா இருந்தாலும் சரி, பெரிய சமூகமா இருந்தாலும், ஆனா பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும், அவர்கள் அடக்கப்படுறதும், அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும்
ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா, நாம என்ன செய்ய போறோம்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியேதான் அடங்கி கிடக்கணும், அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல, அது வன்முறைகளுக்கெல்லாம் மேலான வன்முறை. அப்ப நீனு தவறும் செஞ்சுவிட்டு அதுக்கு மேல திமிரா நிற்கும் போது உனக்கு பதிலும் பதிலடியும் கொடுத்தே தீரணும். என் மண்ணுல உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா அப்ப இந்த மண்ணுல இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறமாக வீரமாக இருக்கணும். இந்த படம் என் இனத்தை, என் இனத்திற்குரியவர்களை தலை நிமிர்த்தும், என் எதிரிகளை 100% தலை குனிய வைக்கும். அதுதான் படையாண்ட மாவீரா. தவிரவும் இது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்நாள் லட்சியமே. நான் சந்தனக்காடு எடுத்தேன், முந்திரிக்காடு. முந்திரிக்காட்டுல இன்னும் ஒரு மாவீர வரலாறு இருக்கு. என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சமமான தோழர் தமிழரசன் வரலாறு. அந்த வரலாறு வரும்போது தெரியும். சந்தனக்காடு வரலாறு, முந்திரிக்காடு வரலாறு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பினுடைய அர்த்தமாக நான் காத்துக்கிட்டு இருக்கிறது, நான் முன்னாடி சொன்னது போல என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காடு வரலாறு எடுக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரும்போது இங்கேயாவது என் இனத்தின் எதிரி தலைகுனிவான், இந்த உலகமே தலைகுனிய போது. தலைவர் பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் வரலாறு வரும்போது இந்த உலகம் தலைகுனியும். ரூட்ஸ்ங்கிற வேர்கள், அது பெரும் நாவல். அது கருப்பினத்தை அடக்கின வெள்ளையர்களுடைய அந்த குரூரங்களை சொன்னது. அது தொடராக 100 எபிசோடு வந்தது. 100வது எபிசோடு வரும்போது அமெரிக்காவினுடைய தலைநகர்ல வெள்ளைக்காரர்கள் எல்லாம் மண்டியிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னாங்க. வீரமும் அறமும் செறிந்த எங்களுடைய ஈழ போராட்டத்தை இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து முடிகிற காலம் வரைக்கும் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை. அண்ணன் பிரபாகரனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம். இப்படி அந்த வரலாற்றை செய்யணும், அதுக்கு தான் இந்த வரலாறு செஞ்சிருக்கேன். இந்த வரலாற்றில் நான் வெல்லணும். இந்த வரலாறே நாங்கள் போட்ட பட்ஜெட்டோட பல மடங்கு கூடிருச்சு. நான் அந்த வரலாறை நேரடியாக எடுக்க முடியாது. ஆனால் 15 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன். ஐநா சபைக்கு போறதோட நிக்கல, மீதம் இருக்கிற எவ்வளவு தளபதிகளை சந்திக்கணுமோ சந்திச்சு சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக இந்த வரலாறும் இந்த வெற்றியுங்கிறது என் இனத்திற்கான தலைநிமிர்வு. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர்கள், என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன். அது என்னுடைய அதாவது நான் நடிச்சு இயக்குன மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு என்னை வச்சு படம் எடுத்த எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. என்னை உருவாக்கினவங்க வந்திருக்காங்க, என் வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க. நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு. காதல் கோட்டை, காலமெல்லாம் வாழ்க, காலமெல்லாம் காதல் வாழ்க, கண்ணெதிரே தோன்றினால், இந்த படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நெருக்கடி. தங்கர் பச்சான் அவர் கூட கௌதமனுக்கு கொடுக்காத என்ன டைரக்டர் ஆக்குனாரு. அது சொல்றது எனக்கு ஒன்றும் இது இல்லை. மோகன் பையன் ஒரு 60 படங்கள் அசோசியேட்டா வேலை செஞ்சவர். நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை, கௌதமனை நான் கனவே கலையாத டைரக்டர் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லி ஆக்குனாரு. எல்லா நிலையிலும் என் குடும்ப வாழ்க்கை உட்பட என் கூட, அவர் கூட நான் நிற்கிறேன், அவர் என் கூட நிற்கிறார். எல்லாருமே அப்படிதான். அது மாதிரி இந்த படைப்பு ஒரு கட்டத்தில் தடைப்பட்ட போது நான் இருக்கேன், நான் கூடவே இருப்பேன்னு சொன்ன என்னுடைய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி, முதல்ல யாருன்னே தெரியாத வையினாரு, முன்னாள் எம்எல்ஏ அவரு ராஜான்ட்டு, திருப்பத்தூர் எம்எல்ஏ, ஃபோன் பண்ணி சொல்லி, ஐயோ கௌதமனை அப்படி சொல்லிவிட்டான்னு சொல்லி என்னை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் அண்ணா நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னாரு. திரும்ப இது எந்த குரல்னு எனக்கு தெரியல, ஏன்னா இவர் தான் போன வையினவரை போன நான் ஏன் பதிவு பண்ணி வைக்கணும்னு. நேராக வந்தவர் எவ்வளோ வேணும்னு கேட்டார். ஒரே நேரத்தில் 2 கோடி பண்ணுங்க படம் அப்படின்னாரு. ஒரு கட்டத்தில் நிற்கும் போது அதுக்கப்புறமும் இந்த படம் ஒரு பெரும் பொருட்செலவு. ஏன்னா நினைச்சதை எடுத்துடணும். நான் கொஞ்சம் வதைச்சதா தான் நினைக்கிறேன். கடைசி கட்டத்தில் ஐயா சரவணராஜ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை பார்த்துட்டு, இவ்வளவு தூரம் வந்துருச்சுல்ல, அடுத்த கட்டம் நான் பார்த்துக்கிறேன்
செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இந்த விழாவை கூட சத்தியம் தேட்டர்ல வைக்கணும்னு சொன்னவர் அவரு. என்ன செலவா பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஆனா அது வேலை நேரமாக இருக்கு, காலை நேரத்தில் தான் தராங்க. இந்த அரங்கம் பத்தாது அப்படின்னு. ஆக இப்படி நீங்க சில்வா மாஸ்டர் என் கூட பிறக்கலன்னு நான் நினைக்கிறேன். முதல் முறையாக இந்த கதையை சொல்றேன் சார். சீனா நல்லா இருக்கு சார், ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. எவ்வளவு உங்களுக்கு மாஸ்டர் சம்பளம்? வெளியே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய சம்பளம் ஒரு நாளைக்கு. உண்மையா சொல்றேன், அந்த ஒரு நாள் சம்பளம் கூட முழுசா நான் கொடுத்தேனான்னு தெரியாது. ஆனா என் கூட 25 நாளைக்கு மேல இந்த படைப்பை ஒரு நெருப்பு தகிக்கிற அந்த காட்சிகள். ஏன்னா எனக்கு வெறி. நேரில் சண்டை போடுறதே மரபணுல இருக்கிறதுன்னு வைங்க. காட்சியாங்கிறது நான் விஜயகாந்தோடைய அவரை பார்த்து தான், சிவப்பு மல்லியை பார்த்தா, எங்க அப்பா கம்யூனிஸ்ட் போராளி, அதை பார்த்து தான். ஆக இந்த அவர் என்னை பயன்படுத்தினதும், நான் அவருக்கு எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டதும், அவர் என் கூட செஞ்சு கொடுத்துட்டு எப்ப சார் எப்ப ரிலீஸ் சார், எப்ப பணம் வரும்னு ஒரு நாள் கேட்டதில்லை. அது மாதிரி தினேஷ் மாஸ்டர் யாரை சொல்றது, யாரை விடுறது? கிங்ஸ்லி என்னுடைய நண்பன், அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பார்க்கல. இப்ப நண்பன் அப்படி ஒரு நண்பனை பார்க்க முடியாது. ரெடின் கிங்ஸ்லி. சமுத்திரக்கணி என்னுடைய 30 வருஷ கால நண்பன். என்ன நண்பன் செய்யணும், நான் வரேன், என்ன எதுவுமே கேட்கல. நீ தப்பா எடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், இது சாதிய படமாக தெரியும், படம் முடியும் போது இது தமிழ் சாதி படமாக முடியும். ஏன்னா இங்க சாதிய மர மனிதனை நினைன்னு சொல்லிதான் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் 50 வருஷமா அடிமைப்படுத்த ஆண்டுகிட்டு இருக்கு. அதுக்காக சாதியை நான் நினைச்சு தூக்கி புடின்னு சொல்லல. உன்னை மறக்க சொன்னவன் நீ என்ன சாதின்னு அவனை கேட்டக்கூடாதுன்னு தான் அவன் உன்னை மறக்க சொன்னது. நீ சாதி எல்லாம் உன்னால எந்த காலத்திலும் மதத்தை விடு சாதி விடுன்னு உடனே விட்டுறாங்களா? எவனா கூட சொல்லுங்க, மதத்தை விடுங்கன்னு எவனா சொல்லுங்களேன் பார்ப்போம். எவன் கேட்பான்? எவனுமே கேட்க மாட்டான். சாதியை விடுங்கன்னு சொல்லுங்க, கை தட்டுவான். எந்த சாதியை விட மாட்டான். என்னன்னா, எங்க மாமா வீட்டுக்கு சொந்தத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க, எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேங்க, யாருக்கு பொண்ணு கொடுக்கறது? எங்க சொந்தத்துல தான் ஒருத்தர். அப்புறம் என்ன சாதி? எங்க ஒழியறது? எங்க ஒழிச்சிங்க? நீங்க ஒழிக்க ஒரு காலமும் முடியாதுங்கிறது அது சாத்தியப்படுத்தலாம் ஒரு அறமான அரசு வரும்போது. ஆனால் ஏற்றத்தாழ்வு பார்க்கிற மனநிலையை அடியோடு வெட்டி வீழ்த்தணும். எனக்கு இவன் கீழானவன், எனக்கு மேலானவன் இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் என் சகோதரன். இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன், உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கடாங்கிறது தான் இந்த படம். அது அவனுடைய அடையாளத்தோட சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே எண்ணிக்கையில் குறைவானவர்களை எப்பொழுதும் தவறாக நடக்கூடாது. அவனை ஒழிக்கிறன்னா ஒழிக்க முடியாது. ஆனால் எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருக்கிறவனுடைய மனசுல இருக்கிற அழுக்கை அகற்றாமல் இங்க ஒரு சமூக நல்லிணத்தை ஏற்படுத்தவே முடியாது. அந்த உண்மை தெரியாத எவனாவது நான் ஒழிக்கிறேன்னா, எவன் ஒழிச்சான்? ஏன் 50 வருஷமா ஒழிக்கல? சாதிய மர மனிதனை நினைன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்தா ஒழிச்சிருன்னு எவனோ ஒழிச்சிருக்கான். தமிழ் சாதி உரிமைகளை ஒழிச்சிருக்கான். இன்னும் ஏன் நம்ம இடஒதுக்கீடு கேட்கிறோம்? இன்னும் ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்கிறோம்? ஏன் நடத்த மாட்டேன்? நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும், எங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க உட்கார முடியாது. எல்லாருக்கும் தெரிந்தாலும் யாராருக்கு என்ன பங்கோ அந்த பங்கீடு நடக்காமல் தமிழ் சமூகம் அமைதியும் உறாது, உரிமையும் கிடைக்காது. அதற்கான அடையாளமாக தேவைப்படுற இடத்துல நான் சொல்லியிருப்பேனே ஒழிய நான் அதுக்கு மேல விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக இந்த படைப்பு படையாண்ட மாவீரா. இன்னைக்கு நான் இங்க எல்லாரையும் சொன்னேன். என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சீமான் அவர்கள் எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அது ராத்திரி 1 மணியா கூட இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு ஏன் 2 சாதி, 2 கட்சி? தமிழ் பேரரசு ஒண்ணு, நாம் தமிழர் ஒண்ணு. அவர் இருக்கும்போது நீ ஏன் ஆரம்பிச்ச? எத்தனை திமுக கட்சி, திராவிட கட்சிகள், எத்தனை கட்சிகள்? தமிழ் இனத்தை காக்க, தமிழ் மண்ணை காக்க திசைக்கு ஒரு தலைவன் தேவை. திசைக்கு ஒரு தலைவனை தமிழ் சமூகம் உருவாக்காமல் ஒருத்தன் வீழ்ந்தா இன்னொருத்தன் எழுணும். தேவைப்படும் போது எப்படி அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஒரு ஆபத்துனா அத்தனை பிள்ளைகளும் ஒன்று கூடி நிற்குதோ அப்படி நிற்காமல் தமிழ் சாதிகளையும் தலைவன் தேவை. இதை இழிவாக, கேவலமாக, குதர்க்கமாக பேசுகிற கூட்டத்திற்கு அதை பத்தி நான் கவலைப்படலை. அது அவசியமும் இல்லை. அது ஈனத்தனமான பிறவிகள். தன் சமூகத்தை காக்க ஒவ்வொரு சமூகத்திலும் தலைவன் தேவை.
அத்தனை தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து நின்று தமிழ் நிலத்தை, இது என் நிலம், இது என் தாய் நிலம், இது என் தாய்மொழின்னு ஒன்று சேராம ஒரு காலமும் விடியல் கிடைக்காது. இன்னைக்கு உன்னை சாதியை பிரித்து வச்சுட்டு தானே என்ன செய்யறான், விலைக்கு கொடுத்து வாங்குறான். இந்த சாதி நான் எடுத்துக்கிறேன் திமுக, இந்த சாதி அண்ணா திமுக நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். என்ன ஈனத்தனம். சாதியை ஒழிச்ச நீ சாதி சாதி தலைவர்கள்லாம் விலை பேசுவாங்க, பொட்டிக்கு கொடுப்ப, சீட்டு கொடுப்ப, அப்புறம் தான் நீ பிரிச்சு வச்சிருக்கிய. அப்புறம் எங்களுக்கு சரி வாங்குறிய, ஆளை விலைக்கு வாங்குறிய, அவனுக்கு பதவி கொடுக்குறியா? என்ன அயோக்கியத்தனம். ஒரு குரல் எழுந்தது, கூட்டணி கூப்பிட்டு ஆட்சியில பங்கு வேணும்னு. இது இப்ப இல்ல, முன்னாடியே எல்லா தலைவர்களையும் அடக்கிட்டாங்க. ஆட்சியில பங்கு கொடுத்தா என்னாவோ, அவன் சமூகத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன, உனக்கு பொட்டி வேணுமா வாங்கிக்க போயிரு. என்ன அயோக்கியத்தனம். அது இனிமே நடக்க கூடாது, இனி நடக்காது. இது இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய பேராயுதம். இப்படியெல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கும் போது அல்லது எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்னது போல ஏன் ரெண்டு கட்சி நாங்கள் எப்போதுதான் மேடையில் சந்திக்கிறோம். எப்ப தேவையோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நான் விழும்போது ஒரு காலமும் அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் விழும்போது அல்லது அவர் வீழ்த்தப்படும் போது அவன் எவனாக இருந்தாலும் இல்ல எவனாக இருந்தாலும் நான் போய் நிற்போம் முதலாளா. இந்த தமிழ் சமூகம் விழும்போது தேவனா இறுக கைப்பற்றி அவரோட மட்டும் இல்ல இன்னும் தேவையானவர்கள்லாம் ஒரு நேரத்தில் காலம் ஒன்று சேர்க்கும். என் இனத்தின் எதிரிகளை இந்த மண்ணில இருந்து ஓட ஓட அடிச்சு விரட்டாம இந்த மண் இந்த இனம் தலை நிமிராத, எங்கள் தலை சாயாது. படையாண்ட மாவீரா அதற்கான தொடக்கம். இந்த படைப்புல இறுதியாக இந்த படைப்புல என்னோடு பணிபுரிந்தவர்கள், அது ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஸ்வரனாக இருக்கட்டும், ஐயா ராஜமுகமது, இரவு பகலாக அதாவது பட தொகுப்புல எடிட்டிங்ல எல்லாருமே, அவர் மோகனா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர், இப்படி யாருன்னு நான் பிரிச்சு சொல்லணும்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருமே என்னுடைய தயாரிப்பு குடும்பம், தம்பி நிர்மல்ராஜ், தம்பி விக்னேஷ், இப்படி எல்லாருமாக இந்த படத்துல என்னுடைய வேகத்தை மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போன என்னுடைய கோபத்தையும் உள்வாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு இந்த படத்தை ஒரு நெருப்பு சிற்பமாக கொண்டு வந்த என்னுடைய பெருமரியாதைக்குரிய, என்னுடைய பெரும் பாசத்திற்குரிய இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட அண்ணன், அதாவது உடையலங்கார நிபுணர் முருகனாக இருக்கட்டும், சசியா இருக்கட்டும், ஒப்பனை செய்த சசி அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் பெருநன்றிகளும். இந்த படைப்பு வெல்லுவதற்கு என்னுடைய பேரன்பு கொண்ட சகோதரர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் இந்த படைப்பு கொண்டாடுவதோடு தொடர்ந்து வன்னிக்காட்டின் பயணத்திலும் நாம் சந்திப்போம், பயணப்படுவோம். நான் பேர் யாரையும் சொல்லாம விட்டா நம்மளுடைய ஐநா கண்ணன் அவர்கள் வரைக்கும் எண்ணற்றவர்கள் என்னுடைய நன்றிக்குரியவர்கள். சுந்தரவதனம் ஐயா, அவர் இங்க இந்த நிகழ்வுக்கு வரல. இப்படி எல்லாருக்குமாக என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். என் பையன் தமிழ் கௌதமன் அவன் பேசணும்னு எல்லாரும் சொன்னப்ப என்னப்பா எனக்கு பதட்டமா இருக்குன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு வசந்தபாலன் என்னுடைய நண்பர் என்ன சொன்னாரோ, எனக்கு ரொம்ப அவருடைய படைப்புக்கு நான் ஒரு தீவிரமான ஒரு ரசிகன் நான். ஏன்னா அசலான படைப்பு செய்கிறவர். அவன் சொன்னான், நீங்கள் பேசி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா, நான் வேணா பேசுகிறேன்னா வா பேசு. எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம்.